விஜயை எதிர்த்த சீமானுக்கு நள்ளிரவில் வந்த ரிப்போர்ட் அதிர்ச்சி தரும் நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். வெளிநாட்டிலிருந்து விஜய் அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு. அது அவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதற்கான காரணம் சீமான் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமான் என்பவர் பார்த்திங்கன்னா சினிமாவை விட்டு விலகி பல வருடங்களாக ஆக்கப்பூர்வமான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து வந்துட்டுருக்காரு. இந்த தமிழ் தேசியம் மூலமாக இதை யாரும் கவனிக்காத இருந்த காலம் போய் இப்போ எல்லாருமே இவரை மட்டும் கவனிக்க வேண்டும், தனி மனித தாக்குதல்கள் செய்ய வேண்டும் சொல்லிட்டு பல வேலைகளை திமுக உடன்பிறப்புகள் திமுகவினர் தான் செய்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக விஜய் அவர்களை தொடக்கத்திலிருந்து இப்போ வரைக்குமே தம்பி என மதிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் இருந்தாலும் கூட இன்னும் பல பேரும் விஜய் ரசிகர்களாக சீமானது கட்சியில் பயணிப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேக்காவிற்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்படுற அளவுக்கு அவர்களுடைய பேச்சுக்கள் இருந்தது. சீமான் அவர்கள் பேசாத செய்தியாக இருந்தாலும் கூட விஜய்க்கு எதிராக பதிவிட வேண்டும் சொல்லிட்டு தெரிந்தே பல ஊடகங்கள் பண கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதும், உடனே அவர்கள் பார்த்திங்கன்னா சீமானுக்கு வாய் கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை உண்டாக்கி இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. சாட்டை துரைமுருகன் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நீதியரசர்கள் செந்தில் பாலாஜி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்த ஒரு செய்தி இருக்குது. ஆனால் அதை முன்னிலைப்படுத்தாமல் அதை பதிவு பண்ணாமல் அண்ணன் தம்பிகளுக்குள் ஒரு மிகப்பெரிய சண்டை உள்ளது போல் ஒரு காட்சி அமைப்பு செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சீமானை தொட்டால் என்ன நடக்குங்கிற அளவிற்கு ஓவர்சீஸில், அதாவது இப்போ நீங்கள் சினிமா வட்டாரங்கள் இருந்தீங்கன்னா இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் வாழ்கிற அங்கே தமிழர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு திரைப்படத்திற்கான வரி என்பது அதிகம், அங்கே கிடைக்கக்கூடிய பணம் என்பது அதிகம். அங்கே மிகப்பெரிய அளவிற்கு ஒரு செல்வாக்கை உடைய நபராக விஜய் இருந்தாலும் கூட அனைவரும் அரசியல் ரீதியாக சீமானை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள். சீமானை எதிர்த்து இப்படி பேசுவது, சீமானுடைய திரள் நிதியை கேலி கிண்டல் செய்வது, அதாவது அவர்கள் கொடுக்குற நிதி தானே அது, அதையும் சேர்த்து கேலி கிண்டல்கள் செய்வது, அது மட்டும் இல்லாமல் அவரை தவறாக பேசுவது போன்ற நிகழ்வுகள் செய்வதை அவர்கள் சுத்தமாக ஏற்றுக்கொள்ளவே விடவில்லை. அதனால் கடைசி படம்னு இப்போதைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த படத்துடைய நிலை ஓவர்சீஸில் எந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆக போகுதுன்னு பாருங்கிற மாதிரி பல அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி அவருக்கு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு அவருக்கு மிகப்பெரிய பேரடியாகவே இருக்கிறது. சீமானை பற்றி பேசும் முன் இனி சிந்தித்து பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவருக்கு அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.